உங்களோட கால்குலேஷன் பவர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பிளைண்ட் ஃபோல்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிளைண்ட் ஃபோல்ட் ப்ராக்டிஸ் நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அது நம்ம ஸ்டார்டிங் எப்படி பண்ணலாம்? சரி, நீங்க கண்ணை மூடினீங்க அப்படின்னாலே உங்களோட அந்த போர்ட் விஷன் வந்து இங்க இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்கொயரோட நேம் சொல்லும் போது அது என்ன கலர்னு உங்களுக்கு தெரியணும். சரி, உங்க இமேஜினேஷன்ல போர்டு இருக்கணும். ஓகே, ஒரு ஸ்கொயரோட நேம் சொல்லும் போது அது என்ன கலர்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் E4 லைட் கலர், G5 டார்க் கலர், C6 லைட் கலர், B2 டார்க் கலர், G8 லைட் கலர், H1 லைட் கலர். ஸோ இந்த மாதிரி கண்ணை மூடும் போது உங்களோட ஸ்கொயர் நேம் கலர் தெரியணும். அது தெரியும் போதே உங்களால என்ன பண்ண முடியும்? சோ போர்டு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ரைட்டா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் எந்த பீஸ் எங்கெல்லாம் போகும்? இப்ப எக்ஸாம்பிள் ரூக் ஆன் C3ல இருக்குன்னா அங்க இருந்து எங்கெல்லாம் போகும்? ரூக் B3 போகும், A3 போகும், and அதே மாதிரி D3, E3, F3, G3, H3, and C3ல இருக்கிற C4, C5, C6, C7, C8, கீழ C2, C1. இதே இது ஒரு நைட் D4ல இருந்தா எங்க போகும்? NB3, B5, C6, E6, F5, F3, E2, C2. சோ இந்த மாதிரி வந்து நைட் போகும். சோ இந்த மாதிரி ஒரு பீஸ் ஒரு இடத்துல இருந்து எங்கெங்கெல்லாம் போகும் அப்படின்றத நீங்க பிளைண்ட்ல கால்குலேட் பண்ணலாம். அண்ட் அதுக்கு அடுத்த லெவல் ஒரு நைட்டு ரூக்கு பிஷப் இதெல்லாம் எங்க போகும்ன்றதை நீங்க பிளைண்ட்ல கால்குலேட் பண்ணுவீங்களா? இதுக்கு அடுத்து ஒரு பொசிஷன், ஒரு 3 பீஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன். சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு கிங் E6, பிளாக்கோட கிங் F8, ஒயிட்டுக்கு குயின் மட்டும் A1. இந்த மாதிரி ஒரு மூணு பீஸ் எங்க செக்மேட்னு பார்த்தா குயின் H8 செக்மேட். சோ இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் பண்ணலாம். சோ இது வந்து மேட் இன் ஒன் தான், சிம்பிள் பசில்ஸ். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பீசஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி பிளைண்ட் ஃபோல்ட்ல நிறைய பசில் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது உங்களோட கால்குலேஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும்.